இதுதான் கொண்டு வர வேண்டும். இதுக்கு நல்ல விழிப்புணர்வு பிரச்சாரங்கள்லாம் அரசாங்கம் செய்ய வேண்டும். நான் சொல்றது அரசாங்கம் செய்ய வேண்டும் சொல்றேன். இந்த அரசாங்கம் ஒன்றும் செய்ய போறது கிடையாது. அது முடிஞ்சு போச்சு. அது வேணும், அதை பத்தி பேச போறது இல்லை. இதெல்லாம் இது நம்ம செய்ய போறோம். இது என்னுடைய விஷன். எவ்வளவு செய்யணும். இந்த 125 கோடி மக்களுக்கு திட்டங்கள் நான் கொண்டு வந்தேன். அப்போ இங்க இருக்கிற 7.5 கோடி மக்களுக்கு என்னால கொடுக்க முடியாதா? நிச்சயமா கொடுக்க முடியும். ஒரு வாய்ப்பு மக்கள் கொடுக்கணும். கொடுத்தா இதற்கு ஒவ்வொருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் என்னால திட்டம் போட முடியும். இது மட்டும் இல்ல, நான் சொல்றது வருமுன் காப்போம், பிரிவென்டிவ் ஹெல்த் கேர். அதுல நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் இருக்கு. என்ன பாரம்பரிய மருத்துவம் சொல்லுங்களேன் யாராவது. தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய மருத்துவம் என்ன? சித்த மருத்துவம். பரவாயில்லையே, தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சில பேருக்கு தெரியல, சென்னையில தெரியல, சில பேருக்கு என்னன்னு தெரியல. இன்னைக்கு சித்த மருத்துவம் ஆயுர்வேதத்தை விட பழமையான மருத்துவம். இன்னைக்கு இந்தியாவில் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பாரம்பரிய மருத்துவர்கள் பார்த்தா ஆயுர்வேதம், யுனானி. யுனானி பர்ஷியாவிலிருந்து வந்தது, இந்தியாவுக்கு வந்தது. ஹோமியோபதி ஜெர்மனி நாட்டிலிருந்து வந்தது, இந்தியாவுக்கு வந்தது. சித்தா தமிழ்நாட்டில். ஆயுர்வேதத்தை விட பழமையானது சித்தான, அதுக்கு முக்கியத்துவம் இல்லை. நான் அமைச்சர் இருந்தப்போ தேசிய சித்த மையம் தாம்பரத்தில் கொண்டு வந்தேன். நேஷனல் சித்தா இன்ஸ்டிடியூட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா, NIS. இதுல ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சு அதுல கிட்டத்தட்ட இன்னைக்கு தினம் கிட்டத்தட்ட 1000-2000 பேர் அதுல போய் குணப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது நம்முடைய பாரம்பரியம். இதை இணைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள ஆரம்ப சுகாதார மையங்கள், துணை சுகாதார மையங்கள், வட்ட மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவமனைகள் எல்லாம் இணைச்சு இன்டகிரேஷன் இருக்கணும். இதெல்லாம் நிச்சயமாக நான் செய்வேன், நாங்கள் செய்வோம். இது அவசியமாக ஒன்று. அது மட்டுமல்ல, இப்ப நான் சொல்லியிருக்கிறேன், அதிகமா செலவு எதுக்குன்னா குணப்படுத்துவதற்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு டெர்ஷரி ஹெல்த் கேர் சொல்றது. பிரைமரி ஹெல்த் கேர், செகண்டரி ஹெல்த் கேர். பிரைமரினா துணை சுகாதார மையங்கள், ஆரம்ப சுகாதார மையங்கள். செகண்டரி ஹெல்த் கேர்னா வட்ட மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவமனைகள். டெர்ஷரி ஹெல்த் கேர்னா நமக்கு மாநில அளவில் எல்லாம் சென்னையிலயோ பெரிய பெரிய நகரங்களிலோ பெரிய பெரிய நல்ல ஸ்பெஷாலிட்டி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, நியூராலஜி, கார்டியாலஜி, நெஃப்ராலஜி, அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, இதெல்லாம் ட்ராமா கேர், இதெல்லாம் இருக்கு. இதை நம்ம முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம். இது அதிகப்படுத்த வேண்டும். ஒரு உதாரணம் நான் சொல்றேன். 32 மாவட்டத்தில் 32 அரசு